ஹாய் வணக்கம். பாண்டிச்சேரியில் 30ஆம் தேதியோட நாளையோட வேட்புமனு தாக்கல் முடியுது. ஸோ 9ஆம் தேதி எலெக்ஷன். ஸோ காங்கிரஸும் சரி திமுகவும் சரி இன்னும் தொகுதி உடன்பாடு வராமல் போயிட்டு எல்லாமே 30 தொகுதியிலையும் திமுக வேட்பாளரை வேட்புமனு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ்லையும் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பலம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸோட பலமே என்னன்னு தெரியாமல் ஒரு 28 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்த திமுகவுக்கு பாண்டிச்சேரியில் அவங்க பலமாக இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. தொகுதிக்கு ஒரு பிரச்சனை வருது. 28 சீட்டு கொடுத்தாங்க நம்ம திமுக காங்கிரஸுக்கு. அந்த 28 தொகுதியில் திமுக ஒரு பல வருஷம் உழைச்சவனுக்கு இல்லாமல் உழைக்காமல் காங்கிரஸ்காரனுக்கு கொடுக்குறோம். அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அதை உணராமல் சீட்டு கொடுக்குறீங்க. இப்போ இது ஒரு பக்கம். ஆனால் பாண்டிச்சேரியில் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை உடன்பிறப்பை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா என்னன்னா காமராஜர் ஐயா பண்ண விருதுநகர்லேயே உங்களுக்கு பூத்தில் வேலை போகிற ஆள் இல்லைன்னு ஒரு சில பேச்சு இருக்குது. கிட்டத்தட்ட 2014 மானிங் தாக்கூர் அங்கே டெபாசிட்டே வாங்கலை. குறிப்பாக ரொம்ப சொப்ப ஒரு 50,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் அவங்க விருதுநகரில் ஐயா காமராஜர் பிறந்த ஊருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுக தான் இனி வரை கூடி குடிச்சிட்டு இருக்குது. நேற்று திரும்ப ஒரு வீடியோ போட்டு அதில் சொல்லியிருக்காரு, நாம் தகுதிக்கு ஏற்ப நம்ம சீட்டுகளை கேட்கிறோம், ஆனால் அவர்கள் கருவதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக மதவாத கட்சி வந்துவிடக்கூடாது, குறைந்த சீட்டு என்றாலும் அதில் தயாராகி விட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளோ சீட்டு பேசினாங்கிறது ஒன்றும் நம்ம வெளிப்படையாக சொல்லலை. ஸோ திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஒரு ஜாதி கட்சின்னு ஆனால் அவர் அவருடைய ஓட்டு வங்கி உயர்ந்திருக்குன்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸோட சீட்டை அவங்க கொடுத்ததால ஒரு சங்கடம். காங்கிரஸ் தேமுதிக எவ்வளவு ஒரே சீட்டில் கொடுத்தாங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் தேமுதிகவுடைய நாடு சார்ந்த ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்தா அந்த ஓட்டு நம்ம கொண்டு வரும். முக்கியமாக கோயில்பட்டியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் விருதுநகரில் போன்ற இடத்த ஜெயிக்கிறதுக்கும் நமக்கு இவங்களுடைய சப்போர்ட் தேவை. விஜயகாந்த் மறைந்ததால் நாடு சார்ந்த மக்களுடைய அனுதாபம் அவர் மேலே இருக்கிறனால கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்கனால கொஞ்சம் திமுக அவங்கள அதிகமாக தேமுதிக விடுதலை அதிகமாக கொடுக்கலான்னு ஒரு பேச்சு இருக்கனால திருமாவளவனுக்கு அது ஒரு மன கசப்பாக ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வெளிப்படையாக அவருடைய வேதனை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வாழுமை கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு கேடு கொடுத்துருக்காரு. திமுக கூட்டிலிருந்து வெளியேற அப்படின்ட்டாலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு மறுபரிசீலனை செய்வான்னு ஒரு பக்கம் பேசிட்டு அவர் பண்ருட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நெய்வேலின்னு நினைக்கிறேன் 2014 தனித்து நின்று 20,000 ஓட்டு வாங்கினாங்க. நெய்வேலி தொகுதின்னு நினைக்கிறப்போ என்ன தொகுதி. ஸோ அந்த அளவுக்கு தனித்து நின்று நம்ம அதிமுக தோற்று போச்சு, திமுக ஜெயிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வலிமை கொண்டவர் பண்ருட்டி நம்ம வேலுமுருகன். அவருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சரியாக தெரியல. ஸோ அவர் நான் வைகோ ஒரு சீட்டுக்கெலாம் நிற்கிறவங்க கிடையாது சொன்னது ஒரு மதிமுக மத்தியில் ஒரு வேதனையை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசியல் இப்படி ஏன் காங்கிரஸுக்கு வருஷமாக 20 சீட்டு கொடுக்குற அளவுக்கு இப்போ தொண்டர்கள் பலமே இல்லாத ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னு திமுகவோட உடன்பிறப்புகளும் தலைமையோட கட்டுப்பட்டு வேலை செஞ்சு அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி காங்கிரஸ் தொகுதியில் இருக்கக்கூடியவங்களே உங்கள் வேலைச்சேரி எம்எல்ஏ என்ன பண்ணாருன்ற வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த தொகுதி மக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய இன்னொரு பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டேன். அதிமுக சைட்லேயும் ஒரு தொகுதி பிரச்சனை போயிட்டுருக்கு. பியூஷ் கோயல் நாளை மறுநாள் வராதான். என்னென்ன தொகுதி யாருக்கு செலிபிரிட்டின்னு சரியாக தெரியல. அமமுக 12 சீட்டுன்ற மாதிரி கேட்குறாங்களாம். ஸோ அங்கேயும் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஜாஜாக்கள் இது முக்கியம் கிடையாது, ஜெயிக்கணுமா இது மேலே முக்கியம் பண்ணலாம். அதிமுக ஜெயிச்சு தான் ஆகணும், அதான் அவங்களோட தலையெழுத்துன்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன சீட்டு இது பண்ணுவாங்கன்னு நமக்கு சரியாக தெரியல. அதிமுக சைட்லையும் பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ திமுக சைடில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் சிபிஐஎம், அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம், இவங்க 3 பேர்லாம் இப்போதைக்கு தொகுதி ஃபைனல்ஸ் ஆகாமல் இருக்குது. அவங்களுக்கும் கூடிய விலைகள் ஃபைனல்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியல் என்ன நடக்கும்போது நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய திரும்ப பிரகாஷ் பாய்.